பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். அவருடன் கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன்வைக்கிறார். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கூட்டணி நடத்தி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு பீகார் மகாராஷ்டிரால மாதிரி நடந்தது மாதிரிலாம் ஆகக்கூடாது, அது முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸா பேசினா நல்லா இருக்கும்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? இது காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நடந்தது இந்தியா முழுவதும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவருக்கான ஒரு அறிமுக கூட்டம். அதோடு சேர்த்து தமிழ்நாட்டினுடைய இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறதா தான் அவர் பேசுறதை வச்சு நம்ம கணிச்சுக்கிற முடியுது. ஒரு இழுபறி நீடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த குழு அமைக்கல, ஒன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல, தலைவர்கள் சொன்னதை நாங்க சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறதை பாக்குறப்ப ஒரு பெரிய அளவு ஒரு டிமாண்ட் இவங்க வைக்கிறாங்க திமுகவிடம் அப்படிங்கிறது தெரியுது. திமுக தரப்பில் ஒன்றும் குழு அமைக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆல்ரெடி கிரீஜோடங்கரை மாற்ற வேண்டும், புதிய குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து ஒரு வலியுறுத்தியதாக ஒரு செய்தி ஏற்கனவே இருக்கு. அப்ப மீண்டும் அந்த அவங்க நிபந்தனையை ஏத்துக்கிட்டு புதிய குழு ஒன்றும் போடாம இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே பீகார்ல ஒரு பெரிய பாடம் இருக்கு. கடைசி நேரத்துல அந்த வேட்புமனு வாபஸ் வாங்குற முதல் நாள் வரைக்குமான பேச்சுவார்த்தை இழுபறியில போயிட்டே இருந்தது. இந்த மாதிரிதான் பண்றாங்க. இப்ப திமுக கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருக்கு, எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, சீட்ஸ்ல முன்ன பின்ன இருக்கும். ஆனா அந்த காங்கிரஸ் கட்சிக்குள் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கணும். தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுவே ரெண்டு கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை திட்டமிட்டே அவங்க செய்யறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள் திமுக மீதும் திமுகவினுடைய அரசாங்கத்தின் மீதும் தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. சிலர் தனிநபர் விமர்சனம் கூட பண்றாங்க. அப்புறம் இது அவங்களுக்கு ஒரு சிறிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கிருந்து மேலிருந்து வரக்கூடிய தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்களை சில இடங்கள்ல லூஸ் டாக் விடுறாங்க, பத்திரிகையாளரை சந்திச்சு பேசுறாங்க. இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு சிறிய மன வருத்தத்தை கொடுத்திருக்கு. புதிய குழு அமைக்கணும்னு தான் கேட்கிறாங்க. என்ன ஓப்பனா உடைச்சு சொல்லணும் அப்படின்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிகப்படியான சீட் அப்படிங்கிறதுல ஒரே பிடிவாதமா காங்கிரஸ் தரப்புல இருக்கு. அதற்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு, விஜய் கொடுக்க தயாரா இருக்கிற விஜயை காமித்து கொண்டு காங்கிரஸ் கட்சி பேரம் பேசி கொண்டு இருக்கிறதுங்கிறதா ஓப்பனா உடைச்சு சொல்லணும்னா அதான் நடக்குதுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேரளாவில் நமக்கு ஒரு விஜயினுடைய சப்போர்ட் தேவைப்படும், பாண்டிச்சேரியில நம்ம சப்போர்ட் பண்ணிடுவாரு, 2 மாநிலத்தில் நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரலாம் அப்படின்னு விஜயை காமித்து அங்க ஒரு பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு திமுக தரப்பில் இன்னும் பிடி கொடுக்காம இருக்கிறாங்க. இப்பயும் கூட வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் அந்த பிடிவாதமாக அந்த ஆட்சி கூட்டணியில் பங்கு அப்படிங்கறதுதான் இப்ப அவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிகப்படியான சீட் அப்படிங்கறதுல. அதனாலதான் இந்த இழுபறிகள் போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு இது சம்பந்தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சு பேசுவதற்கான சூழல் இருக்குங்கிறத அவரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு இப்படியே போக போகுது, இதே மாதிரியான ஒரு சிறு குழப்பங்கள் போய்கிட்டே இருந்துச்சுன்னா தேர்தல் நேரத்தில் 2 தொண்டர்களும் இணைந்து வேலை செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு சுணக்கம் ஏற்பட்டுரும். அது எவ்வளவு கூடிய சீக்கிரம் சுமூகமா 2 கட்சிகள் முடிக்க போறாங்கிறது தெரியல. நன்றி திரு சுபேர் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.